Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World anime season 2 episode 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஏதாச்சும் அங்கங்க ஸ்க்ரோல் ஆகி பேசிதனா கொஞ்சம் பண்ணிச்சுக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி போணும்னு தான் பார்க்குற வீடியோவை முடியல செக் பண்ண முடியல, எடிட் பண்ணிட்டு டக்குன்னு போடுற மாதிரி தான் எனக்கு சிச்சுவேஷன் இருக்குது. சோ அதனால ஏதாச்சும் நடுவுல ஏதாவது ஸ்க்ரோல் ஆகி பேசிதனா ஏதோ அறியாப்புல தெரியாம செஞ்சுட்டேன்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருங்க. நான் இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே நான் திருத்தி கரெக்டா கொடுக்கறதுக்கு பாக்குறேன். அப்புறம் ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த சேனல் ஒர்த்தரான்னு தோணுச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஏச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே எல்லாரும் இங்க பாருங்கப்பா, இதுக்கப்புறம் என்னால இத பறக்க வச்சு கூட்டிட்டு போக முடியாது. இங்க இருந்து நம்ம நடந்தே தான் போகணும். அது மட்டும் இல்லாம அந்த டொமைனுக்குள்ள போயிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இவளுக்கான மருந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறைய பேர் காப்பாத்தலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்பிக்கையாவும் ஆமா சார் டியப்ளோ, நீங்க மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா அதை பயன்படுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவன் டக்குன்னு ஹானா பார்த்து சரி ஓகேப்பா, எவ்வளவு நேரம் எப்படி நின்னுட்டு இருக்கத உத்தியாசம் சட்டு புட்டுன்னு வடியை காட்டு நம்ம சீக்கிரமா டஞ்சனுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப மட்டும் நம்ம டியப்ளோக்கு பின்னாடி பார்த்துட்டு ஏன்பா நம்ம மட்டும் தானே டஞ்சனுக்கு போறோம், இவங்க எதுக்கு பாருங்க கூட வராங்கன்ற மாதிரி கேட்கவும் என்னடா சொல்றான்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கப்பல் படை இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்குது. இது யாரா வழி நடத்திட்டு வரான்னு பார்த்தா அந்த லேமினேட்டர்ஸ் தான் இவங்களை பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா. ஆனா எதுக்காக இவ அட்டாக் பண்றதுக்காக வரான்னு நம்ம டியாப்ளோக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவளுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட எக்கச்சக்கமான மேஜிக்கல் கன்ஸையும் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கா. அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அட கடவுளே, இப்ப எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா, இதையுமே நான் சமாளிக்கிறேன்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லேமினேட்டர்ஸ் அங்க பார்ப்பா எங்களுடைய சிட்டிக்குள்ள நீ தேவையில்லாம பூந்து நிறைய விஷயங்கள் பண்ண, அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடா டீமன் லார்டோட படத்தளபதினு ஒருத்தன் வந்து என்ன ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்கான். நாட்டு மக்கள் எல்லாருமே கொன்னுடுன்னு சொல்லி ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அதனால நடந்த எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபெராக்ஸ்னஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டீமன் லார்ட் நீனா இருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்ற மாதிரி கேட்க இவனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபெராக்ஸ்னஸா அப்படின்னா யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டான். ஆனா ரெம்முக்கும் சாரியலுக்கும் அவன் யாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால என்னப்பா உனக்கு அவனை பத்தி தெரியாதா? இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் லார்ட் இருக்கும்போது அவன் அந்த டெரிட்டரியோட தளபதியா இருந்தான்றத நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், நீ கேள்விப்பட்டதே இல்லையான்ற மாதிரி கேட்கவும் இவன் திரும்ப முடிக்கிறதே தெரிஞ்சு போச்சு இவனுக்கு தெரியலன்னு. அதனால இங்க பாருப்பா எக்காரணத்தை கொண்டு டீமன் லார்ட் வாயை விட்டுறாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவன் கடுப்பாயிட்டு நான் தான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், என்னோட பேரு டியாப்ளோன்னு கத்திக்கிட்டு இருக்க. சரி ஓகே சொல்லி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டியாப்ளோ எப்பயுமே செத்தே போனாலும் கெத்து போவாரன்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு நிப்பா இல்லையா? அது மாதிரி தான் இந்த தடவையும் இங்க பாரு, உன்னை பார்த்து நான் ஓட போறது கிடையாது, எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு உன்னை அசால்ட்டா அடிக்க முடியும். அதனாலவா கொண்டி வா சண்டை போட்டு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்க. இவன் என்ன இல்லாம கூட தனியெல்லாம் சண்டை போட முடியாதுப்பா, என்னோட சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் சமாளி, அதுக்கப்புறமேட்டு என் கூட சண்டை போடலான்னு இவனுடைய சோல்ஜர்ஸ் ஏவி விட இவங்க எல்லாருமே இல்ல டியாப்ளோ அப்படி பண்ணாதன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டியாப்ளோ கிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு அட்டாக் பண்ண எல்லாருமே இறந்து போயிடுவாங்க இல்லையா? அதனாலதான் இங்க பாரு, நீ அவளை அட்டாக் பண்றதுக்காக இவங்க எல்லாரும் கொண்டுடாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ஆமால இவங்க சொல்றது கரெக்ட் தான், எதுக்கு நான் தேவையில்லாம இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு டைரக்டா அவளை பார்த்து ஒரு அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம் ரெடியா வரான். ஆனா அதுக்குள்ள இந்த பூமிக்கு நாவே குறுக்க நின்னுகிட்டு ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க, என்னுடைய டியாப்ளோ சார் ஒன்னும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, அவர் டீமன் லார்டா இருந்தாலும் ரொம்பவே நல்லவர். ஏன்னா உங்க சிட்டிக்குள்ள பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த டெத்னில் டிசீஸ்க்கான மருந்து எடுக்கிறதுக்காக தான் நாங்க இப்ப டஞ்சனுக்கு போக போறோம். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா என்னுடைய காலை வேணா பாருங்க, எனக்குமே அந்த டிசீஸ் இருக்குது. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, டியாப்ளோ சார் ஒன்னும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, அவர் நல்லவர் தான், மார்டல்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இவனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா டெத்னில் டிசீஸ்க்கான மருந்து எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரியும். ஆனா அது ரொம்பவே ஆக்வர்டா இருக்குன்றதுனாலதான் இவ பண்ணாம இருந்திருப்பா. பட் இவங்க ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டு நஞ்சனுக்குள்ள போறாங்க, மருந்து எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனாலதான் இங்க பாருங்கப்பா, யாருகிட்ட வேணாலும் நீங்க காதுல பூசலாம், ஆனா அந்த டிசீஸ் இந்த கர்சியும் பத்தி நல்லா தெரிஞ்சு என்கிட்ட உங்களால பூசுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. டியாப்ளோ சரி ஓகே நானும் பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு அவது என்னுடைய பவர் காட்டுறேன்னு டக்குனு ஒரு மேஜிக் சர்க்கிள் ஓபன் பண்ணி இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்திலும் கொஞ்சம் நிலநடுக்க வர மாதிரி பண்ணிட்டான். ஏன்னா இப்ப இவங்க சீக்கிரமா டஞ்சனுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய 13 ஃப்ளோரையும் தாண்டி அதுக்கப்புறமேட்டு இவனோட ட்ரெஷர் வேர்ல்டுக்கு போனாதான் இவனுக்கு தேவையான மருந்து கிடைக்கும். அதுக்கு போறதுக்கே எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் இங்கே இருந்தா நம்மளுக்கு வேலையாவது சீக்கிரமா எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு இவங்க மட்டும் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தப்பிக்கிறதே ஈவினிங் டைம்ல தான் தப்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நைட் கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது டியாப்ளோவுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு ஓடி வந்துட்டு இருந்தா இல்லையா? அந்த டைம்ல அந்த லேடி நினைச்சிருந்தா கிரிம்சன் விங்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதை யூஸ் பண்ணாம நின்னு வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்கக்கூடிய கண்ணுல இருக்கக்கூடிய மேஜிக் புல்லட் வச்சு அட்டாக் பண்ணாங்க. எவ்வளவு தூரத்துல இருக்கவங்கள வேணாலும் அசால்ட்டா அட்டாக் பண்ணலாம். ஆனா அதையுமே அவங்க பண்ணல. அதனாலதான் ஏன் அந்த லேடி நம்மள அட்டாக் பண்ற மாதிரி வந்து அட்டாக் பண்ணலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரெம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு சாப்பிட்டு இருக்கு எடுத்து கொடுத்து டியாப்ளோ நீ எவ்வளவு சாப்பிடாம உட்கார்ந்துருப்ப, இந்த நான் சாப்பிட்டு மாதிரி கொடுக்கப்போ இவனுக்கு வேணான்னு தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க சாப்பிட்டானா கிஸ் பண்றதுக்கு சமாளியா? அதனாலதான் இல்ல வேணாம் பண்ற பேர் சொல்லிட்டு இருக்கும் போதே சாரியலும் அவள்
சாப்பிடு வேணாம் என்ன எந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இவன் கொடுக்கறத ரெம்மால தாங்கிக்க முடியல. அதனால இல்ல தைரியம் தான் டியாப்ளோக்கு நீ கொடுப்ப, நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ரெண்டு பேருமே ஆரம்பத்துல எப்படி சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி இப்பயும் சண்டை போட ஆரம்பிக்கவும் இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. செம்ம காண்டாயிட்டு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, எனக்கு இப்ப பசிக்கலாம் இல்ல, எப்படியாச்சும் டஜனுக்கு போகணுன்ற அந்த ஒரு யோசனை மட்டும் தான் இருக்குது. அதனால தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காம கிடைச்ச சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதிப்படுத்திட்டாங்க. ஆனா மறுநாள் காலையில லேமினேட்டர்ஸ் பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்துட்டு சில விஷயங்களை கேட்கும்போது இல்லப்பா நீ கேட்கிற விஷயம் இல்ல பதில் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா லூமிக்கு நான் கொல்றதுக்காக ஒரு மெர்சனரி அப்பாயின்ட் பண்ணி இருப்பாங்க இல்லையா, அவன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா ஹெட் ஆஃப் த பிரீஸ்ட் அவளை கொல்ல சொல்லி சொல்லிருக்காங்க, நிறைய விஷயங்களை அவ தப்பா பண்ணிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க அவங்க எங்க இருக்கிறாங்க எந்த பக்கம் போனாங்கன்றத சொல்றதுக்கு பதிலா ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை இங்க பார்த்தேன், கூடவே ஒரு பவர்ஃபுல் சாஸ்திரர் இருந்தான், ஆனா என்ன பண்றது அவங்க நேத்திக்கு இந்த இடத்துல கிளம்பிட்டாங்க பான்ற மாதிரி சொல்லவும் இவங்க இல்ல அவங்க எங்கதான் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். பட் இவங்க அவங்க தான் காட்டி கொடுக்க முடிவு போட்டாங்க இல்லையா, அதனால நீ கேட்டுக்கிட்டு இருக்கல வேஸ்ட்பா கிளம்புப்பா எனக்கு வேற வேலை இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஒரு சொல்லிட்டு ஓடி வந்து மேடம் நாங்க அந்த ஹிடன் டஜன் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம சீக்கிரமாக போலாமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்களும் என்னடா அது இவனுக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க, சரி சரி ஓகே சமாளிப்போனே, ஓகேப்பா அது இருக்கட்டுப்பா நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் ஒரு திறமையான மெர்சனரின்றதுனால இவங்க சமாளிக்கிறாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா அவனை தேடி வந்து என் கையில தான் கொல்ல போறன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு பார்த்தா எப்படியோ ஒரு வழியா டஞ்சன் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்த டஞ்சன் அவுட் சைடுல இருந்து நம்ம டியாப்ளோ இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதனாலதான் பரவாயில்லையே நான் கட்டுன டஞ்சன் இவ்வளவு பெருசா உயரமா இருக்குதுன்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்க. இந்த சாரியில் சும்மா இல்லாம ஜாலி ஜாலி சூப்பரா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிருப்பா. ஆனா அதுக்குள்ள இந்த குட்டி பையன் இல்ல அங்க போவாதீங்க அது உங்களை அட்டாக் பண்ணிடுன்ற மாதிரி கத்தவும் என்னன்னு பார்த்தா மேல இருக்கக்கூடிய ஒரு சிலை இவ்வளவு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குது. ஆனா இது கிட்ட வரதுக்குள்ளே டியாப்ளோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஏன்னா இதை எப்படி அட்டாக் பண்ணா என்ன ஆகும் ஏதாவும்ன்றது எல்லாமே நம்ம டியாப்ளோவுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஆஃப் இது உருவாக்குனதே நம்ம டியாப்ளோ தான். அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா ஒர்க் ஆகுது என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. திரும்ப சாரையில ஓடி வந்து பார்த்துட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இந்த குட்டி பையனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏன்னா இந்த குட்டி பையன் முன்னாடியே அலர்ட் பண்ணிருந்தானா இவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது இல்லையா, அதனால இதுக்கப்புறம் எது வந்தாலும் முன்னாடியே சொல்லிடுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா டஞ்சனுடைய கதவும் திறந்து இருக்கும். இதை பார்த்த உடனே சரி ஓகே வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே போய்கிட்டு இருக்க. இந்த குட்டி பையனை இப்பயே வச்சு நம்ம முன்னாடியே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் ரீச் ஆனதும் இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ட்ராப் இருக்கும். இந்த ட்ராப்ல தப்பிச்ச மட்டும் தான் நம்மளால அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்ளோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா நூல் பிடிச்சிக்கிட்டே போனா மட்டும் தான் திரும்ப வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசில் இந்த இடத்துல இருக்கும். அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி நம்ம போறோம்ன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்க. இந்த குட்டி பையன் மட்டும் கவலைப்படாதீங்க ஐயா கிட்ட மேப் இருக்குது, ஏன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் இங்க வரும்போது போகும்போதும் அவங்க கிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டு மேப் வரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மேப் எடுத்து பார்த்தா இந்த இடத்துக்கும் கையில இருக்கக்கூடிய மேப்புக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. ஏன்னா டியாப்ளோ இது உருவாக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் செவுரு அப்பப்போ மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இது உருவாக்கி வச்சிருக்கான். அதனால இங்க பாருங்கப்பா இது மூவ் ஆகக்கூடிய செவுரு அப்படி பார்த்தா இங்க நம்ம கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், அதனால இந்த இடத்துல வழியே இல்லைனாலும் அதை நான் உருவாக்க வேண்டான்னு இவன் தன்னுடைய பவர் மூலியமா ஒரு பெரிய அட்டாக் பண்ணவும் இந்த இடத்துல ஒரு பெரிய வழியை உருவாயிடுச்சு. ஆனா உண்மையை சொல்லணும்னா டியாப்ளோவுக்கு இந்த இடத்துல எப்படி போகணும்னு வழி தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிட்டு இங்க பார்ப்பா ரொம்ப நேரம் நிக்க கூடாது நம்ம சீக்கிரமா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரெம் மட்டும் இல்ல நம்ம சீட்டிங் பண்றன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு டஞ்சனுக்குள்ள போகணும்னா அந்த டஞ்சன்ல இருக்கக்கூடிய எல்லா பசல்ஸையும் சால்வ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த ஃப்ளோருக்குள்ள போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழி யூஸ் பண்ணி போனா அது சரி வராது இல்லையா, அதனாலதான் இப்படி நம்ம பண்ண வேணாமே என்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவன் கடுப்பு எட்டிங்க பார்ப்பா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம சீக்கிரமா போயிட்டு அந்த மருந்து எடுக்கணும், அப்படி இல்லனா இவ இறந்துருவா. அதனால தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா என் கூடவே வான்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இவகிட்ட அதிகமா கோவப்பட்டு பேசுனதே இல்ல, ஏதாவது ஒன்னு ரெண்டு தடவை பேசி இருப்பான், அது கூட பெருசாலாம் பேசி இருக்க மாட்டான். பட் இந்த தடவை சொல்றத கேட்காம ஒரு மாதிரி சிறு சிறுன்னு பேசினா இல்லையா, அதனாலதான் டியாப்ளோ இது வரைக்கும் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுனதே இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. டியாப்ளோவும் இன்னும் ரொம்ப போச்சு தெரியாத தடவை சிறு சிறுன்னு பேசுறதுக்கு இப்படியா சரி ஓகே எதுவா இருந்தா நான் சீக்கிரமா கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இவங்களை வேக வேகமா கூட்டிக்கிட்டு இவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஏன்னா என்னதான் இவனுடைய டஞ்சனா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாத மாதிரி இவங்களை முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்ல. நீங்க என்ன பேசிக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு உங்களை 13th ஃப்ளோர் கூட்டிட்டு போடும், அங்க போனதுக்கு அப்புறமேட்டு பெரிய ஆப்பு இருக்குதுன்றதை யோசிச்சுக்கிட்டே வந்து உள்ள இருக்கக்கூடிய லிசார்ட்ஸ் அப்புறம் நம்ம ஸ்லைம்ஸ் எல்லாத்தையுமே அட்டின்னு அடிச்சு கொண்டுட்டு இவங்களை பற்றி அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா இதுல டியாப்ளோ பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னா கேள்விக்கு சரியான பதில சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற ஒரு சின்ன ஒரு கேம் ஒண்ணு வச்சிருந்திருப்பான். அந்த கேமை தாண்டாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியுமா, அதை பார்த்ததும் நான் வேற ஒரு முட்டா போய் எதுக்கு தேவையில்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ண இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. நெருப்பு குழம்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்னுகிட்டு கேள்விக்கு எல்லாத்துக்கு தப்பு தப்பா பதில் சொல்லி ஒரு ஸ்டெப்பா கீழே போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெப்பம் தாங்க முடியாம சில பேர் ட்ரெஸ் எல்லாம் கைட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை பார்த்ததும் டியாப்ளோவால தாங்க முடியாம என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. சரி ஓகே ஏதாச்சும் ஒரு நல்ல பதிலா சொல்லணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த லூமினா கிட்ட வந்திருக்கும். ஆனா இந்த கேள்வியை கேட்ட உடனே இவங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கேட்ட கேள்வி உலகத்திலே மிகப்பெரிய டீமன் என்ன அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வந்திருப்பாங்க. ஆனா என்ன பண்றது இவ
எட்விஸ்ட்ன்றதுனால அதிகமா வெளி உலகத்தை சுத்தி பார்த்தது கிடையாது, இவளுடைய சிட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கா. அதனாலதான் இவ எப்படி இதுக்கு பதில் சொல்லுவா, இவளுக்கு டீமன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ படிச்சது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு லெஜெண்டரி டிராகன் தான்ற மாதிரி சொல்லவும் இது கரெக்டா ஆன்சர்னு சொல்லிட்டு இவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அதனால எப்படியோ ஒரு வழியா இந்த டஞ்சன்ல தப்பிச்சாச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு டஞ்சன்ல வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த டஞ்சன்ல இவன் டான்ஸ் ஆடி தப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கான். அதனால இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே இப்போதைக்கு வேற வழி இல்ல, இவங்களுக்கு எப்படியாவது ஒரு சின்ன ஸ்டெப்பையாவது கத்து கொடுத்து டான்ஸ் ஆட வச்சு தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்க பாருங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் இப்ப சொல்றதை கேட்டுட்டு அப்படியே பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நான் உங்களுக்கு டீமன் லார்ட் இல்ல, ஒரு மேனேஜர். நான் சொல்ற ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கணும்னு 1 2 1 2 1 2 1 2 கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரேன்ற பேர்ல முட்டி எலும்பி முதுகு எலும்பி உடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பக்காவான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிக்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வீடியோ நல்லா இருக்கும், முடிஞ்சதுன்னா நான் கட் பண்ணி டெலிகிராம்ல போடுறேன், அப்படி இல்லனா கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்துக்கோ, நல்லா இருக்கும் அந்த வீடியோ. சோ அதனால பாக்குறவங்க பாருங்க, இல்ல அதெல்லாம் வேணா அப்படி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ இப்போ இவங்க நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே இப்போ என்னடா பண்றது, இங்க என்னடா ஆபத்து இருக்குன்ற மாதிரி பாத்துட்டு இருந்தா டக்குனு பெரிய பெரிய பறவைலாம் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். ஆனா சாரில்ட இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்டோட பவர்ல இருக்கக்கூடிய அந்த வில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அசால்ட்டா 2 போட்டு தள்ளிட்டா. ஆனா அதை தொடர்ந்து எக்கச்சக்கமா நிறைய பறவை வந்திருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் டியாப்ளோ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு தண்டர் அட்டாக் யூஸ் பண்ணி ஒரே அடியா அதோட மொத்த கதையை முடிச்சிட்டு எட்ஜஸ் ஆஃப் வே என்ற ஒரு இடத்துக்குள்ள இவங்க பொறுமையா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது மலையில தடுமாறி விழுந்தா கீழே விழுந்து ஆறுல செத்து போயிடுவாங்கன்னு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் இந்த டஞ்சனுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் ஐயோ என்னது இது இப்படி எல்லாம் இருக்குது செம பயமா இருக்குது என்ற மாதிரி பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்க. சடனா இவங்க அட்டாக் பண்றதுக்காக ஒரு மாஸ்டர் வந்திருக்கும். இதை பார்த்த உடனே அந்த சமணர் இங்கேயும் வந்துட்டானான்ற மாதிரி டியாப்ளோ செம காண்டாவறான். ஏன்னா இந்த இடத்தை உருவாக்கும் போது எந்த ஒரு மான்ஸ்டருமே இல்லாதான் உருவாக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, அதுவும் ஆல்ரெடி பார்த்த மான்ஸ்டர்ன்றதுனால இது அவனுடைய வேற தானே. டக்குனு இங்க இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளவும் இன்னொரு மான்ஸ்டர் செவரை உடைச்சுக்கிட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது. இதுக்கேத்த மாதிரியே லூமிகாவுக்கு பின்னாடி சைக்கோ பைபிள் வந்து நின்னுகிட்டு போன தடவை உன்னுடைய தோலை வெட்டி என்னால எடுக்க முடியல, ஆனா இந்த தடவை வசமா மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட இதனால தப்பிக்க முடியாது, உடனே நான் இன்னைக்கு கொல்ல போறேன்னு கத்தி எடுத்து ஒரு போடுறதுக்குள்ள இந்த குட்டி போய் ஒருத்தவன் தான் இல்லையா, அவன் ஓடி வந்து இன்னும் தைரியம் வந்து அந்த அக்கா மேல கையை போன்னு வெட்டி ஒரு உதவ விடவும் இவனு கூடவே சேர்ந்து ஆத்துல விழுந்துட்டான். இதை பார்த்ததும் டியாபோல வலை தாங்கிக்க முடியல. ஏன்னா நம்மளுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வந்த ஒரு ஜீவன் நம்மளை காப்பாத்துறதுக்காகவே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் இல்லையா, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க, நான் அவனை காப்பாத்திட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு இவனும் காப்பாத்துறதுக்காக காட்டாத்து வெள்ள மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்துக்குள்ள குதிக்க இவங்க எல்லாரும் டியாப்ளோன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் அதே நேரத்துல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல டியாப்ளோ கடைசி அந்த பையனை காப்பாத்துறதுக்காக கூச்சா இல்லையா, அந்த ஆறு ஒன்னும் சாதாரண ஆறு கிடையாது, காட்டாத்து வெள்ளத்தை விட கொடூரமா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான். அதனால இந்த ஆத்துக்குள்ள விழுந்தவன் அந்த பையனை போய் காப்பாத்தினானா இல்ல வேற ஏதாவது இடத்துல போய் மாட்டிக்கிட்டானா, அப்புறம் இவங்க எல்லாரும் தனியா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எந்த பக்கம் போனாங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.